சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா மேகதாது நடுவர் மன்றம், இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, இது டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. அதாவது முதல்ல மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏத்துப்போம்? நம்ம ஒன்று ஏத்துக்கிட்டா அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம போவோம். இப்போ முதல் ஸ்டெப்பே நம்ம ஏத்துக்கல, அதுக்குள்ள ரெண்டாவது ஸ்டெப் எப்படி நம்ம போவோம்? இவங்க சொல்ற காரணம்னு சொல்றாங்க அது குடிநீருக்காக, அதனால நாங்க நடுவர் மன்றம். இவங்க சொல்றது பொய். அந்த பொய்யை நீங்க எப்படி நம்பலாம்? குடிநீருக்கு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட 5 டிஎம்சி, அதுக்கு எதுக்கு நீங்க 70 டிஎம்சி அணை கட்டுறீங்க? காவிரினா ஒரு நடுவர் மன்றம் தான், அதுல இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு உங்களுக்கு? இந்த நடுவர் மன்றம் வந்து கர்நாடகா கேட்கணும், கர்நாடகா கோரிக்கை அது. இப்ப நாளைக்கு கர்நாடகா சொல்றாங்க சரி நாங்க நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நடுவர் மன்றத்தில் யார் வருவான்னு தெரியாது, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் ப்ரெஷர் பண்ணலாம் இல்ல? நாளைக்கு ப்ரெஷர் பண்ணி சரி 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்கிங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? நடுவர் மன்றம் தீர்ப்புன்னு சொல்லிட்டு வாங்க. அதனால இதெல்லாம் வந்து போகாத ஒரு வழி சொல்றது, இதெல்லாம் தவறுதல அங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக அரசு ஈகோலாம் பார்க்காதீங்க, தவறு நடந்து போச்சு, திரும்ப பெறுங்க. இன்னொன்று அந்த தீர்மானம் வந்து முறையாக வந்து தீர்மானம் நிறைவேற்றல, அந்த திருத்தம் வந்து முறையான முறையில் அது வந்து எல்லாரும் வாக்கெடுப்பு நடத்தல, எல்லாம் பண்ணல. அந்த சட்ட சிக்கல்லாம் சொல்லி இந்த தீர்மானம் வந்து பட்ஜெட் செஷனில் மறுபடியும் தீர்மானம் கொண்டு வருவோம், அது திருத்திய தீர்மானம் மறுபடியும் சொல்லி பண்ணுங்க. இதனால இது ரொம்ப ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இதில் அதில். அதனால நம்ம நின்றுட்டு இருக்குள்ள இதெல்லாம் இது போன்ற காடுகள். இங்கேருந்து மேகதாது வந்து இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான், பில்லிகுண்டிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்கில் போனோம், அங்கதான் மேகதாது. இதே போன்று வனப்பகுதி தான். அந்த மரங்கள்லாம் பாருங்க, இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள். இப்படிப்பட்ட மரங்களை அழிச்சு காட்டை அழிச்சு கட்ட டேம் தான் மேகதாதான இன்னைக்கு இருக்குது. அதாவது இது வந்து என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், இது சூழியல் பேரிடர் இது. ஏன்னா இவ்வளோ பெரிய காடு 12,500 ஏக்கர் காடு, அதில் பார்த்தீங்கன்னா காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்று இருக்கு, காவிரி வனவிலங்கு சரணாலயம் இல்லை, அது புலிகள் சரணாலயம் இருக்கு, யானைகள் புலிகள் இருக்கு, அல்ல எல்லா வனவிலங்குகளாக இருக்கு, அல்ல அரிய வகை வனவிலங்குகளாக இருக்குது. 4 கொம்பு மான் இருக்கு, இங்கே வேற எங்கேயுமே இல்லை. இதில் ஆற்றுல பார்த்தீங்கன்னா அந்த மாசீர் மீன் ஒன்று இருக்கு, ஹம்பேக் மாசீர் மீன், வேற எங்கேயுமே உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கே தான் இருக்குது. அதில் இதெல்லாம் அழிச்சு நாங்கள் டேம் கட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில். அதனால இதை ஒருபொழுதும் விடக்கூடாது. இன்னொன்று, இது சூழியல் நிபுணர்கள் என்வாயர்மெண்டலிஸ்ட்லாம் இது எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிற என்வாயர்மெண்ட்ஸ்லாம் இதில் எதிர்க்கிறாங்க, வரக்கூடாது, இது பிரச்சனை வரும். இவ்வளோ பெரிய காட்டு அழிச்சு ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம காடு அது. ஏன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி நம்ம காடுகள்லாம் வந்து அதிகப்படுத்தணும். அந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம், சர்வதேச பல ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம், இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட்லாம் இருக்குது, அதில் கையெழுத்துலாம் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு காடு இவ்வளோ பெரிய காட்டை அழிச்சு பண்ணுறதுல அது முடியாது. ரெண்டாவது, இங்கே மேகதாது பக்கத்தில் இவ்வளோ பெரிய டேம் கட்டினாங்கன்னா நாளைக்கு இது சம்பந்தமாக பெங்களூர் நகரத்தில் பூகம்பம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. பெங்களூர் சிட்டியில் எர்த்குவேக் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. சைனாவில் 3 காஜஸ் டேம் கட்டினாங்க, உலகத்தில் பெரிய அணை. அதை கட்டின பிறகுதான் சுற்றி இருக்கிற பகுதியில் அதிக அளவில் பூகம்பம் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் வர இருக்கிற இதில் நாங்கள் கட்டியே ஆகுவோம். ஏன்னா DK சிவகுமார் அவர்களுடைய தொகுதி கனகாபுரம், இந்த பகுதி மாண்டியா மாவட்டம், 2028 பிப்ரவரி மாதம் தேர்தல் வருது கர்நாடகாவில். அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும். அதனால தமிழக அரசு இதை சட்ட ரீதியாக இதை தடுக்கணும். ஒரு வழக்கு கிடையாது, பல வழக்குகளை போடுங்க. சும்மா நாங்கள் ஒரு வழக்கு போட்டுட்டு அமைதியாக இருக்கிறது கிடையாது.
பல பேரை சொல்லி பல வழக்குகளை போடுங்க. இந்த வழக்குகள் தொடர்ந்து அடுத்த 30, 40, 50 வருஷம் இருந்துட்டு இருக்கணும். என்வாயர்மெண்டல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடுங்க, வனவிலங்கு சம்பந்தமா வழக்கு போடுங்க, புவியியல் சம்பந்தமா வழக்கு போடுங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஏதாவது ஒன்று அந்தந்த வழக்கு போட்டு, இல்ல பாதிப்பு விவசாய சம்பந்தமா வழக்கு, பல வழக்குகள் பல தரப்பு போயிட்டு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும்.